சில மோசமான சூழ்நிலைகளில் வியாதி, வறுமை, பலவீனம், மனஸ்தாபங்கள் இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, இது எல்லாமே தேவன் தான் கொடுத்துட்டாரு, என்னை தண்டிச்சிட்டாரு, என்னை அவமானப்படுத்திட்டாரு, ஏன் ஆண்டவரே என்னை தலைகுனிய பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு நம்ம அவரை கொஸ்டின் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் பிரச்சனை என்னன்னா, நம்மளோட அறியாமை தான் காரணம். வசனம் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்ட்டு வசனம் இருக்கு. ஸோ இந்த திருடுற விஷயங்கள், கொல்ற விஷயம், அழிக்கிற காரியங்கள் நடந்தால் அது கண்டிப்பா பிசாசு கிட்டது தான். தேவன் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் எதெல்லாம் அவன் திருடி கொண்டு அழித்தானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன்னு சொன்னார். அதற்காக தான் அவருடைய ஜீவனையே நமக்கு கொடுத்து, ஜீவனுக்கு அதிபதியான அவர் மரணத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்து, எல்லா சத்துருவோட அந்தகாரத்திலிருந்து நம்மளை பிடுங்கி எடுத்து நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். காட் பிளஸ்.